தேவன் அன்பாகவே இருக்கிறார். தழும்புகளால் குணமானீர்கள். தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருளில்லை என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. சத்திய வேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே. முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. சத்திய வேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று சொல்லுகிறது. நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இறங்கி வருகிறது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 3வது வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டு இருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். அவரை எண்ணாமல் போனோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் அவர் அசட்டை பண்ணப்பட்டு இருந்தார், அவர் புறக்கணிக்கப்பட்டிருந்தார் என்பதை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். கடந்த பல வாரங்களாக கிரைஸ்ட் ஃபார் அஸ், கிறிஸ்து நமக்காக என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், தியானித்து கொண்டு வருகிறோம். இதில் முதல் பகுதியாக அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த போதனையின் 2ஆம் பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 2ஆம் பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக என்னவாக ஆனார். கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக என்னவாக ஆனார், என்னவெல்லாம் அவர் செய்து முடித்தார் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, இதில் ஏற்கனவே 11 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். 11ஆவதாக நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக வெட்கப்படுத்தப்பட்டார், அவர் நிந்தையை ஏற்றுக்கொண்டார், அவர் அவமானத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். சரி, அவர் எதற்காக வெட்கத்தை ஏற்றுக்கொண்டார்? அவர் எதற்காக நிந்திக்கப்பட்டார்? அவர் எதற்காக நிந்தை ஏற்றுக்கொண்டார்? நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவதற்காக, நம்முடைய வெட்கத்தை மாற்றுவதற்காக, நம்முடைய அவமானத்தை மாற்றுவதற்காக, நமக்கு மதிப்பையும் மரியாதையையும் கனத்தையும் பாருங்க கொடுப்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே பாருங்க வெட்கத்தை என்ன செய்து கொண்டார்? ஏற்றுக்கொண்டார் என்பதை குறித்து கடந்த வாரத்தில் நாம் தெளிவாய் பார்த்தோம். சரி, இன்றைக்கு 12வது காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 12வதாக இன்றைக்கு நாம் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக புறக்கணிக்கப்பட்டார். கிறிஸ்து நமக்காக புறக்கணிக்கப்பட்டார், கிறிஸ்து நமக்காக அசட்டை பண்ணப்பட்டார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். மறுபடியுமாய் அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 3வது வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும். போதும். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும். மறுபடியும் பாருங்க, கடைசி பகுதியில் வருகிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவர் அசட்டை பண்ணப்பட்டு இருந்தார். அவர் என்ன செய்யப்பட்டிருந்தார்? அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவர் புறக்கணிக்கப்பட்டிருந்தார். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே புறக்கணிக்கப்பட்டார் என்பதை குறித்து இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சரி, அவர் ஏன் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார்? அவர் ஏன் புறக்கணிக்கப்பட்டிருந்தார்? அருமையானவர்களை கவனியுங்கள். புறக்கணிக்கப்பட்ட நம்மை அவரோடு சேர்த்து கொள்வதற்காக, புறக்கணிக்கப்பட்ட நம்மை தம்மோடு இணைத்து கொள்வதற்காக, புறக்கணிக்கப்பட்ட நம்மை பாருங்க தம்மோடு சேர்த்து கொள்வதற்காக, புறக்கணிக்கப்பட்ட நம்மை பாருங்க தூக்கி விடுவதற்காக, புறக்கணிக்கப்பட்ட நம்மை வாழ வைப்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே புறக்கணிக்கப்பட்டார் என்பதை குறித்து இந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாருங்க மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக அவர் ஏற்றுக்கொண்ட 2 கொடூரமான காயங்கள் என்னவென்று கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக அவர் மேலே ஏற்பட்ட அந்த 2 கொடூரமான காயங்களை குறித்து நான் கடந்த வாரத்திலே சொன்னேன். ஒன்று வெட்கம் என்கிற ஒரு கொடூரமான காயம், இரண்டாவதாக புறக்கணிக்கப்படுதல் என்கிற இன்னொரு காயம். கடந்த வாரத்திலே இந்த வெட்கத்தை குறித்து பாருங்க, வெட்கம் என்கிற இந்த காயத்தை குறித்து நாம் தெளிவாய் பார்த்தோம். இன்றைக்கு இந்த புறக்கணிக்கப்படுதல் என்கிற இந்த காயத்தை குறித்து நாம் தெளிவாய் பார்க்க போகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக அவர் ஏற்றுக்கொண்ட 2 கொடூரமான காயங்கள் என்னவென்று சொன்னால், ஒன்று வெட்கம், இன்னொன்று புறக்கணிக்கப்படுதல். எல்லாரும் இருக்கிறீங்களா? சரி, புறக்கணிக்கப்படுதல் என்றால் என்ன அர்த்தம்? புறக்கணிக்கப்படுதல் என்று சொன்னால் என்னவென்று சொன்னால், வெறுக்கப்படுதல் என்று அர்த்தம், ஒதுக்கப்படுதல் என்று அர்த்தம், ஒதுக்கி வைத்தல் என்று அர்த்தம், அசட்டை பண்ணுதல் என்று அர்த்தம். சொல்றாங்க இல்லையா, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க சொல்றாங்க இல்லையா, சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க, அந்த கம்பெனியிலிருந்து அவங்களை என்ன செஞ்சுட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க, தூக்கி எரிஞ்சிட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க அப்படி சொல்றாங்க இல்லையா. அதான் இது. இந்த புறக்கணிக்கப்படுதல் என்றால் என்ன அர்த்தம்? வெறுக்கப்படுதல் என்று அர்த்தம், ஒதுக்கி தள்ளப்படுதல் என்று அர்த்தம். அது மாத்திரமல்ல, இந்த வெட்கத்தை விட மிகவும் கொடூரமான ஒரு காயம் என்னவென்று சொன்னால், இந்த புறக்கணிக்கப்படுதல் தான் கொடூரமான காயமாகும். ஏன் என்று சொன்னால், எப்படி என்று சொன்னால், புறக்கணிக்கப்படுதல் என்பது முதிர் வயது வரைக்கும் கூட அது அவர்களை விட்டு போகவே போகாது, அது அவர்களுடைய மனதிலே இருதயத்திலே இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். முதிர் வயது வரைக்கும் கூட சென்று அவருடைய மனதை இந்த புறக்கணிக்கப்படுதல் அழுத்தும் என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, சாகு வரைக்கும் கூட, மரிக்கும் வரைக்கும் கூட இந்த புறக்கணிக்கப்படுதல் என்கிற இந்த காரியம் அவருடைய மனதை குடைந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே தான் இந்த வெட்கத்தை விட இந்த புறக்கணிக்கப்படுதல் என்பது அது கொடூரமான ஒரு காயமாகும். சரி, புறக்கணிப்பு என்பது எப்பொழுது ஒரு நபருக்கு உண்டாகிறது? இல்லை, கவனிச்சுட்டே வாங்க, அப்போதான் புரியும். புறக்கணிக்கப்படுதல் என்பது ஒரு நபருக்கு, ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷிக்கு எப்பொழுது உண்டாகும்? எப்பொழுது உண்டாகும் தெரியுமா? 2 நபர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறவிலே முறிவு ஏற்படும் பொழுது. இருக்கிறீங்களா? 2 நபர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவிலே திடீரென்று ஒரு முறிவு என்ன செய்து விடுகிறது? ஏற்பட்டு விடுகிறது. அந்த உறவிலே ஒரு விரிசல் ஏற்பட்டு விடுகிறது. அந்த உறவிலே ஒரு பிளவு ஏற்பட்டு விடுகிறது. அப்படி ஏற்படுகிற வேளையிலே என்ன செய்கிறது? புறக்கணிப்பு உண்டாகிறது. உதாரணத்துக்கு திருமணத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லாம் இருக்கிறீங்களா? இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த உதாரணம். உதாரணத்துக்கு இந்த திருமணத்தை எடுத்துக்கொள்வோம். அநேக திருமணங்கள் ஏன் ஃபெயிலியர் ஆகி விடுகிறது? அநேக திருமணங்கள் ஏன் அது தோல்வியிலே முடிவடைகிறது? அநேக திருமணங்கள் ஏன் அது விவாகரத்திலே அது முடிவடைகிறது? ஏன் தெரியுமா? குறை இருப்பதினாலே. எது இருப்பதினாலே? குறை இருப்பதினாலே. அதாவது குறை கூறுவதினாலே. உன்னிடத்துல இந்த குறை இருக்குது, அதனால உன்னை எனக்கு பிடிக்கல, உன்னை நான் வெறுக்கிறேன். எல்லாம் இருக்கிறீங்களா? உங்ககிட்ட இந்த குறை இருக்குது, அதனால உன்னை எனக்கு பிடிக்கல, நான் என்ன செய்கிறேன்? உன்னைய வெறுக்கிறேன். உன்னிடத்துல அந்த குறை இருக்குது, அதனால உன்னை எனக்கு பிடிக்கல, நான் என்ன செய்கிறேன்? உன்னைய வெறுக்கிறேன். நல்லா கவனிங்க. நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு நீ என்ன செய்ய மாட்டேங்கிற? நடக்க மாட்டேங்கிற. புருஷன் மனைவி பார்த்து சொல்றாரு, மனைவி புருஷனை பார்த்து சொல்றா, நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு என்ன செய்ய மாட்டேங்கிற, வீட்டுக்குள்ள நடக்க மாட்டேங்கிற, அதனால உன்னை என்ன செய்யல, எனக்கு பிடிக்கல, உன்னை நான் என்ன செய்கிறேன்? வெறுக்கிறேன், நான் உன்னைய ரிஜெக்ட் பண்ணுறேன். புரியுதா? ஏன் அநேக திருமணங்கள் தோல்வியிலே முடிவடைகிறது? திருமணம் ஆகும்போது ஒன்றும் தெரியல, திருமணத்தில் இணைக்கப்பட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் போய்கிட்டு இருக்கும் பொழுது
அவங்க செய்கிற சில செயல் என்ன செய்யல, ஆப்போசிட் பாட்டிருக்கு பிடிக்கல. அதாவது புருஷனுக்கோ அல்லது மனைவிக்கோ பிடிக்கல. இவங்க எதிர்பார்க்குற காரியம் அங்கே இல்லை, இவங்க பிடிக்கிற மாதிரி அவங்க நடக்கலை. அதனால உன்னை எனக்கு பிடிக்கல, உன்னை நான் வெறுக்கிறேன், உன் மூஞ்சியே எனக்கு பிடிக்கல, உன் முகரே எனக்கு பிடிக்கல. எல்லாரும் இனி ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? இப்படித்தான் அநேக திருமணங்கள் என்ன செய்கிறது, ஃபெயிலியர் ஆகுது, தோல்வியிலே முடிவடைகிறது. அது மாத்திரமல்ல, மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், நல்லா கவனிங்க, இதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், அநேக பிள்ளைகள் ஏன் இந்த உலகத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்களாய் வாழுகிறார்கள் என்று சொன்னால், எனக்கு வாழவே பிடிக்கல என்று அநேகம் பிள்ளைகள் ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், சொல்கிறத பார்த்துருக்கிறீங்களா? பார்த்தது இல்லையா? உங்கள் காலேஜில் படிக்கும்போது, உங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது, உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குற ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வாழவே பிடிக்கலை, இந்த உலகத்தில் இருக்கவே எனக்கு பிடிக்கலை. ஏம்மா? ஏன்னு தெரியலை, ஏன்னு தெரியல அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவார்கள். கவனிங்க, மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு பெண் கற்பம் தரிக்கும் போது தன் கற்பத்திலே வளருகிற அந்த பிள்ளைக்கு விரோதமான எண்ணங்களை மனதிலே அனுமதிக்கும் போது, நல்லா கவனிச்சுட்டே வாங்க, ஒரு பெண் கற்பம் தரிக்கும் போது தன் கற்பத்திலே வளரக்கூடிய அந்த பிள்ளைக்கு விரோதமாக சில எண்ணங்களை அந்த பெண் மனதிலே அனுமதிக்கும் பொழுது, மனதிலே சிந்திக்கும் போது, அந்த குழந்தைக்கு எதிர்மறையான எண்ணங்களை மனதிலே அனுப்பும்போது, அனுமதிக்கும் போது, கிட்டத்தட்ட அநேகமாக அந்த பிள்ளை புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனநிலையோடு தான் இந்த உலகத்திலே பிறகுமா. மருத்துவர்கள் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. புறக்கணிக்கப்படுதல் என்பது திடீர் வந்துறது கிடையாது. வயிற்றுக்குள்ள பிள்ளை இருக்குது, இந்த பிள்ளை உள்ள இருக்குது 10 மாதம். இந்த தாய் என்ன யோசிக்கிறா? தவறான காரியங்களை சிந்திக்கிறா, தவறான காரியத்தை யோசிக்கிறா. இந்த நேரத்தில் இந்த பிள்ளை வந்து இப்படி சனிச்சிருக்குது, இந்த நேரத்தில் நமக்கு பிள்ளை தேவையா? சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வீட்டில் வறுமையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, எங்கள் 2 பேத்துக்கு சாப்பாடு இல்லை, இதுக்கு மேலே இதுக்கு நாங்கள் எங்கே போக போகிறோம், இந்த நேரத்தில் இதை பெக்கணுமா அப்படின்னு தவறான எண்ணங்களை இந்த தாய், இந்த கற்பந்தரித்த அந்த பெண் உள்ள அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறா மனதில். அதவே சிந்திக்கிறா. அந்த எண்ணம் யாரை பாதிக்குது? வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தையை பாதிக்குது. பிறக்கும்போது அந்த பிள்ளைக்கு இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு இஷ்டமே. அதான் சொன்னேன், வெட்கத்தை விட இந்த புறக்கணிக்கப்படுதல் என்பது மிக கொடூரமான ஒரு காயமாகும். அது மாத்திரமல்ல, மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், கர்ப்பிணி பெண்கள் நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும். என்ன செய்யணும்? நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் நன்றாக தூங்க வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் ஆரோக்கியமான எண்ணங்களை மனதிலே சிந்திக்க வேண்டும். ஆரோக்கியமான எண்ணங்களை மனதில் என்ன செய்ய வேண்டும்? யோசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த கர்ப்பிணி பெண்கள் அதிர்ச்சியான செய்திகளை என்ன செய்யக்கூடாது? கேட்க கூடாது. இந்த கர்ப்பிணி பெண்கள் அதிகமாய் கோபப்பட கூடாது. இந்த கர்ப்பிணி பெண்கள் கசப்பான எண்ணங்களை மனதிலே வைத்து என்ன செய்யக்கூடாது? யோசிக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள். திருச்சபையில் நாம் என்ன சொல்றோம்? கர்ப்பிணி பெண்கள் நல்ல துதி ஆராதனை பாடலை போட்டு என்ன செய்யுங்க? கேளுங்க, நல்ல பாடல்களை பாடுங்க, பிரசங்க செய்தியை போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்காக மாத்திரம் இல்லை, வயிற்றுக்குள்ள இருக்க பிள்ளைக்கு சேர்த்து. எல்லாம் இருக்கிறீங்களா? நாங்கள் அநேருக்கு சொல்லியிருக்கிறோம், கர்ப்பிணி பெண்கள் நல்லா ஓய்வெடுக்கணும், கசப்பான எண்ணங்களை உள்ள வைக்கக்கூடாது, கோவப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, வயிற்றுக்குள்ளே பிள்ளையை வச்சுக்கிட்டு சண்டை போடக்கூடாது. தெருவில் போய் சண்டை போடுறது, மாமியார் கூட சண்டை போடுறது, புருஷன் கூட சண்டை போடுறது, அடிக்கிறது, வெளுக்கிறது, வயிற்றுக்குள்ளே பிள்ளை இருக்குன்றது அக்கறை கிடையவே கிடையாது. நல்லா தூங்குறது கிடையாது, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாது, ஓய்வெடுக்கிறது கிடையாது, தவறான எண்ணங்களை உள்ள அனுமதிக்கிறது. நல்ல பிரசங்க செய்தியை போட்டு கேளுங்க, ஏன்னா வயிற்றுக்குள்ள பிள்ளை இருக்குது. நல்லா துதியாராதனை பாடலை பாடுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை துதிங்க, சபைக்கு வந்து வசனத்தை கேளுங்க. உள்ள இருக்கிற பிள்ளை வசனத்தை என்ன செய்யுது? கேட்குது. இப்படிலாம் நீங்க வரும் பொழுது அந்த பிள்ளை ஆரோக்கியமா பிறக்கும், சுகத்தோடு பிறக்கும்.
நல்ல மூல வளர்ச்சியோடு என்ன செய்யும்? பிறக்கும். நல்ல கர்த்தரை கனமனக்கூடிய பிள்ளையா இருக்கும், கர்த்தருக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளையா இருக்கும், கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய பிள்ளையா இருக்கும் என்று நாம் திருச்சபையில் என்ன செய்கிறோம்? சொல்லுகிறோம். எனவே ஏன் புறக்கணிப்பு உண்டாகிறது என்று சொன்னால், இந்த பிள்ளையை கற்பம் தரித்த போது ஒருவேளை இந்த பிள்ளைக்கு விரோதமான எண்ணங்களை இந்த தாய் என்ன செய்திருக்கலாம்? அனுமதித்திருக்கலாம். எதிர்மறையான எண்ணங்களை இந்த கர்ப்பிணி பெண் என்ன செய்திருக்கலாம்? உள்ளே அனுப்பியிருக்கலாம். கசப்பான எண்ணங்களை என்ன செய்திருக்கலாம்? அனுப்பியிருக்கலாம். பிள்ளைய பெற்றெடுப்பது என்பது லேசான காரியம் கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா போயிட்டீங்களா? பிள்ளையை பெற்றெடுக்கிறது என்பது லேசான காரியம் கிடையாது. ஒரு தாயின் எண்ணங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிள்ளையின் மனதை என்ன செய்கிறது? அது பாதிக்கிறது, அது சேதப்படுத்துகிறது, வெகுவாக அது தாக்குகிறது அந்த பிள்ளையினுடைய மனதை. எல்லாம் இருக்கிறீங்களா? பாருங்க, டெரக் பிரிஷ் என்கிற அந்த பிரசங்கியாருடைய புஸ்தகத்தை வாசிச்சுக்கிட்டு இருந்தேன் பாருங்க. இந்த டெரக் பிரின்ஸ் என்கிற இந்த பிரசங்கியார் அமெரிக்க தேசத்தில் பல இடங்களில் கூட்டங்களை நடத்தி கொண்டு இருந்தாராம். சுகமளிக்கும் ஆராதனை கூட்டங்கள், பாருங்க, விசுவாச கருத்தரங்கு, இப்படி அநேக கூட்டங்களை அவர் நடத்தி கொண்டு இருந்தாராம். ஒரு இடத்துல கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருந்தபோது ஆராதனை முடிஞ்சிருச்சான். முடிஞ்ச உடனே யாரெல்லாம் ஜெபிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ வாங்க, முன்னால் வாங்க, வரிசையில் வாங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க அழைப்பு கொடுத்தாராம் பாருங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட வயதை உடைய சில பெண்கள் எல்லாம் வந்தாங்களாம். எல்லோரும் பக்கத்து வீடு கிடையாது, எல்லாம் தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரே வயதுள்ள சில பெண்கள் எல்லாம் ஜெபிப்பதற்காக இவர்கிட்ட வந்தாங்களாம் பாருங்க. மேடைக்கு முன்னால் இவர் கேட்டாராம், உங்களுக்கு நான் எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டாராம் பாருங்க. அதுக்கு அந்த பெண்கள் எல்லாம் பாருங்க சொன்னாங்களாம், இந்த உலகத்திலே வாழ்கிறதுக்கு எங்களுக்கு பிடிக்கலை, ஒரு தூசி அளவு கூட இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு எங்களுக்கு பிடிக்கல, ஆனால் ஏன்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே இவர் சரி ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி, எல்லாம் பொதுவாக பெண்கள் இப்படி சொல்லக்கூடிய காரியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டாராம் பாருங்க. வேறு இடத்துல போய் ஜெப கூட்டத்தை நடத்தினாராம் பாருங்க. ஜெப கூட்டம்லாம் முடிஞ்சிருச்சான். முடிஞ்சதுக்கு பிறகு பாருங்க, அங்கே அவர் அழைப்பு கொடுத்தாராம் பாருங்க. யாராவது ஜெபிக்கணும்னு தேவைப்பட்டீங்கன்னா முன்னால் வாங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி பாருங்க அழைப்பு கொடுத்தாராம் பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயதுள்ள பெண்கள் எல்லாரும் நிறைய முன்னால் ஜெபம் பண்ண வந்தாங்களாம் பாருங்க. இவர் கேட்டாரா எதுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அவங்களாம் சொன்னாங்களாம், இந்த உலகத்திலேயே வாழ்றதுக்கு எங்களுக்கு பிடிக்கல, ஒரு தூசியில் கூட வாழ்றதுக்கு எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு எப்படியே இருக்குது, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இவருக்கு பெரிய அதிர்ச்சி ஆகி போச்சான். என்னோட அந்த கூட்டத்தில் இப்படி பெண்கள்லாம் கேட்டாங்க, இங்கேயும் இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டாராம் பாருங்க. இன்னொரு இடத்துல போய் ஜெப கூட்டத்தை நடத்தினாராம் பாருங்க. அங்கேயும் இதே போலவே ஜெப கூட்டம் முடிஞ்ச பிறகு அழைப்பு கொடுத்தாராம், யாராவது ஜெபிக்கணும்னா முன்னால் வாங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படி சொன்னாராம் பாருங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே குறிப்பிட்ட வயதுள்ள பெண்கள், அதே குறிப்பிட்ட அந்த வயதுள்ள பெண்கள் முன்னால் ஜெபம் பண்ண நின்னாங்களாம். இவர் கேட்டார் எதுக்காக ஜெபம் பண்ண வந்திருக்கிறீங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்களாம், இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இவருக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சான். என்னடா அது போகிற இடத்துல போகிற இதே வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டாராம் பாருங்க. இதை உட்காந்து ஒரு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாராம். ஆராய்ச்சி பண்ணால் இவங்களுடைய வயசெல்லாம் கணக்கு பண்ணி வாங்கிட்டாராம் பாருங்க. உங்களுக்கு வயசு என்ன, எந்த வருஷத்தில் பிறந்தீங்க, என்ன ஏதுன்னு கொஞ்சம் விவரங்கள் அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிட்டாராம் பாருங்க. கேட்டு வாங்கிக்கிட்டு உட்காந்து இதை ஆராய்ச்சி பண்ணாராம் பாருங்க. நடந்தது என்னன்னா, அந்த குறிப்பிட்ட வருஷத்தில் அமெரிக்க தேசத்தில் அந்த காலத்தில் கொடிய பஞ்சம் வந்துச்சான். அந்த குறிப்பிட்ட வருஷத்தில், இந்த பெண்கள்லாம் பிறந்த அந்த வருஷத்தில் அமெரிக்கா தேசத்தில் கொடிய பஞ்சம், பஞ்சனாலும் பஞ்சம், அந்த மாதிரி பஞ்சமாக பாருங்க. அந்த பஞ்சத்தின் மத்தியில் பிறந்தவங்க தான் இந்த பிள்ளைங்கள்லாம். அப்போ ஆராய்ச்சியில் ஆய்வில் கண்டுபிடிச்சாங்களாம் பாருங்க. அந்த சமயத்தில் தான் இந்த பிள்ளைகள் எல்லாம் கற்பந்தரிக்கப்பட்டார்கள். அப்போ கற்பந்தரிக்கப்பட்ட போது அந்த தாய் என்ன யோசித்திருக்கிறா, எங்களுக்கே சாப்பாடு இல்லை இந்த பஞ்சத்தில், நாங்களே சாகலான் இருக்கிறோம், இதில் நீ வேற தரிச்சிருக்கியா, நீ வேற கற்பந்தரிச்சிருக்கியா, உன்னை வேற நாங்கள் பெற்று வளர்க்கணுமா, உன்னை பெற்று வளர்க்கறதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எப்படி உன்னை நாங்கள் வளர்க்க போகிறோம், நீ ஏன் இந்த நேரத்தில் பிறக்கணும், நீ பிறக்காம இருந்தால் நல்லா இருக்குமே
அப்படின்னு இப்படிப்பட்ட தவறான எண்ணங்களை அந்த தாய் உள்ள என்ன செய்திருக்கிறாள்? அனுமதித்திருக்கிறாள். அனுமதிச்சதுனால அந்த தாயோடைய எண்ணங்கள் யாரை பாதிச்சிருச்சு? வயிற்றுக்குள்ள இருந்த பிள்ளையை பாதிச்சிருச்சு. அது பிறந்து வரும் பொழுது அப்படிப்பட்ட மனநிலையோடு என்ன செய்திருக்கிறது? பிறந்திருக்கிறது. அதை நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இந்த புறக்கணிக்கப்படுதல் என்பது சாகுற வரைக்கும் கூட அவங்களுடைய மனதிலே இருக்கும். அவருடைய மனதில் அது அகலவே அகலாமல் இருக்கும் என்று நான் சொன்னேன். ஆகவே இந்த வெட்கத்தை விட இந்த புறக்கணிக்கப்படுதல் என்பது அது கொடூரமான ஒரு காயம். அநேக பெண்களிடத்திலே, அநேக ஆண்களிடத்திலே நாம் போய் விசாரித்து கேட்டோம் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்திலே வாழ எங்களுக்கு பிடிக்கலை. வீட்டிலே பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா சொல்லுவாங்க, உன்னை பெக்கன்னு நாங்கள் எங்கே நினச்சோம், நாங்கள் என்ன பிளானாக பண்ணோம், எதுக்கு தான் நீ பிறந்து தொலைஞ்சையோ? புறக்கணிக்கப்படுதல், ஒதுக்கி தள்ளப்படுதல், வெறுத்து தள்ளப்படுதல். என் மூஞ்சியவே பார்க்காத, என் மூஞ்சியே என்ன செய்யாத, பார்க்காத. காசு பணம் இல்லாத நேரத்தில் வந்து பிறந்துட்ட, வசதிகள் வாய்ப்புகள் இல்லாத நேரத்தில் வந்து என்ன செஞ்சுட்ட, நீ பிறந்துட்ட. எப்படி புறக்கணிக்கிறாங்க பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? நீ பிறந்தனால தான் என் வீட்டில் இருக்கிற வண்டி காரெல்லாம் என்ன செஞ்சுட்டேன், நான் என் சொத்து பத்தெல்லாம் என்ன செஞ்சுட்டேன். எத்தனை பேர் சொல்கிறத கேட்டிருக்கிறோம். என்னைக்கு இந்த பிள்ளை பிறந்துச்சோ, ஆமாவா இல்லையா? என்னைக்கு இந்த ரெண்டாவது பிறந்துச்சோ அன்னைக்கு என் சொத்தெல்லாம், இந்த மூத்த பிள்ளை பிறந்தப்பெல்லாம் நல்லா இருந்தோம், இந்த ரெண்டாவது பிள்ளை பிறந்துச்சோ அன்னைக்கு என்ன செஞ்சு எல்லாம் போச்சு. இந்த மூணாவது பிறந்துச்சு பாரு, வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே என் வேலையெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, என் வேலையெல்லாம் தொலைச்சிட்டேன், என் சொத்தெல்லாம் தொலைச்சிட்டேன், வாடகை வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறேன். புறக்கணிக்கப்படுதல் என்பது எப்படி பாதிப்பு உண்டாக்குது பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே வெட்கத்தை விட இந்த புறக்கணிக்கப்படுதல் என்பது அது கொடூரமான ஒன்றாகும். ஆகவே சத்தியவேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் அவர் புறக்கணிக்கப்பட்டவருமாயிருந்தார். அவர் புறக்கணிக்கப்பட்டிருந்தார் என்று சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். சரி, புறக்கணிக்கப்பட்ட இந்த காயத்துக்கு தேவன் கொடுக்கிற மருந்து என்ன? ஒருவேளை இங்க இருக்கிற சிலர் வந்து புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம். புருஷனாலே புறக்கணிக்கப்பட்டவர்களாய், மனைவியினாலே புறக்கணிக்கப்பட்டவர்களாய், பெற்ற தகப்பன் தாயினாலே புறக்கணிக்கப்பட்டவர்களாய், உடன் பிறந்தவர்களாலே புறக்கணிக்கப்பட்டவர்களாய் ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் இருக்கலாம். புறக்கணிக்கப்பட்ட இந்த காயத்திற்கு தேவன் கொடுக்கிற மருந்து என்ன? வாசிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி 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 லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இயேசு மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். இயேசு எவ்விதமாய் சத்தமிட்டு கூப்பிட்டார்? மிகுந்த சத்தமிட்டு. எந்த அளவுக்கு சத்தமிட்டு கூப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு சத்தமிட்டு கூப்பிடுகிறார். இயேசு சத்தமிட்டு கூப்பிடுகிறார். எந்த அளவுக்கு சத்தம் போட்டு கூப்பிட முடியுமோ சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார், சத்தமிட்டு கூப்பிடுகிறார். சுற்றிலும் போர்ச்சவர்கள் நிற்கிறார்கள், மற்ற ஜனங்கள் நிற்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுகிறார். எந்த அளவுக்கு சத்தம் போட்டு கூப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு அவர் சத்தமிட்டு கூப்பிடுகிறார். ஆனாலும் கூட ஒரு அசைவு மனசிலங்க ஏற்படவில்லை, ஒரு பதிலும் இயேசுவுக்கு வரவில்லை. எல்லாம் அமைதியா என்ன செய்கிறது இருக்கிறது. நடந்தது என்ன தெரியுமா? 50ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். மகா சத்தமாய் கூப்பிட்டு அவர் ஜீவனை விட்டார் என்று 50வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். ஏன் இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விடணும்? மெதிய ஜீவனை விட்டுருக்கலாம்ல. இயேசு சத்தமிட்டு கூப்பிடுகிறார் பிதாவாகிய தேவனை நோக்கி.
எந்த ஒரு அசைவும் ஏற்படல, எந்த ஒரு பதிலும் வரல, எல்லாம் அமைதியா இருக்குது. அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை என்ன செய்தார்? விட்டார் என்று. அருமையானவர்களை கவனியுங்கள். உலக சரித்திரத்திலே நடக்காத ஒரு காரியம் இங்கே நடந்தது. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். இவர் கூப்பிட்ட போது முதல் முறையாக தன்னுடைய சத்தத்திற்கு பிதாவாகிய தேவன் காதுகளை அடைத்துக் கொண்டார். முதல் முறையாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்துக்கு அவர் பதில் தராமல் இருந்து விட்டார். முதல் முறையாக ஒரு பதிலையும் பிதாவாகிய தேவன் கொடுக்காமல் அவர் அமைதியாக இருந்து விட்டார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கும் போது தன்னுடைய சொந்த தகப்பனாலே அவர் புறக்கணிக்கப்பட்டவராய் இங்கே தொங்குகிறதை நாம் பார்க்கிறோம். என் தேவனே, என் தேவனே என்று கூப்பிடுகிறார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை அவர் புறக்கணித்து விட்டார். சத்தமா கூப்பிடுறாரு. கூப்பிட்டதுக்கு பிதாவாகிய தேவனுடன் என்ன செஞ்சிருக்கணும்? பதில் கொடுத்திருக்கணும், செவி கொடுத்திருக்கணும், ஏதாவது ஒரு காரியத்தை அங்க செஞ்சிருக்கணும். எதுவுமே செய்யல, அமைதியா இருக்கிறாரு. பரலோகமே அமைதியா இருக்குது. எந்த பதிலும் வரல, எந்த அசைவும் ஏற்படல. இயேசு கிறிஸ்து வெயிட் பண்ணி பார்க்கிறாரு. எந்த பதில் வரல, எந்த ஒரு அசைவு ஏற்படல என்ற மாத்திரத்துல மகா சத்தமாய் கூப்பிட்டு என்ன செய்தார்? ஜீவனை விட்டார், ஆவியை விட்டார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு அவர் பதில் கொடுக்கிறார் என்று. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு பதில் கொடுக்கிற அந்த பரலோக தந்தை தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய் கூப்பிடுகிறார், பதில கொடுக்கல. இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் புறக்கணித்தார் என்பதை நீங்கள் சத்தியவேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இதெல்லாம் நீங்கள் ஆழமாய் கவனிக்க வேண்டும். கூப்பிடுகிற காக்கை குஞ்சு ஒரு பறவை இனம், அதுக்கே பரலோக தகப்பன் செவி கொடுக்கிறார், பதில் கொடுக்கிறார். ஆனால் தன்னுடைய சொந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்து இங்கே கல்வாரி சிலுவையிலே அவர் பாருங்க தொங்கிக் கொண்டிருக்கிறார். மகா சத்தமாய் கூப்பிடுகிறார். பரலோகத்தின் தேவன் எந்த ஒரு அசைவு அங்கே ஏற்படுத்தல, எந்த ஒரு பதிலையும் கொடுக்கல, எந்த ஒரு சத்தத்தையும் கொடுக்கல. இயேசு கிறிஸ்து வெயிட் பண்ணி பார்க்கிறாரு. எந்த ஒரு காரியம் நடக்கல. உடனேயே மகா சத்தமாய் கூப்பிட்டு அவர் ஜீவனை என்ன செய்தார்? விட்டார். ஏன் தெரியுமா? பரலோகத்தின் தகப்பன் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தார். ஏன் இவருடைய ஜெபத்துக்கு அவர் பதில் தரல தெரியுமா? ஏன் எந்த ஒரு அசைவையும் அங்க ஏற்படுத்தல தெரியுமா? நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பதற்காக, நம்மை ஏற்றுக்கொள்வதற்காக, நம்மை அரவணைத்துக் கொள்வதற்காக தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு பிதாவாகிய தேவன் புறக்கணித்தார். புறக்கணிப்பு தாங்க முடியல. இயேசு கிறிஸ்து உடனே என்ன செய்து விட்டாருங்க? மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார், உயிரை விட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே ஏன் தெரியுமா? அன்றைக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்துக்கு, சத்தத்துக்கு பரலோகத்தின் தேவன் சத்தம் கொடுக்கல, பதில் கொடுக்கல. நம்முடைய ஜெபத்திற்கு நாம் பதிலை பெற்றுக்கொள்வதற்காக, நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பதற்காக, நம்முடைய ஜெபத்துக்கு காதுகளை திறப்பதற்காக, நம்முடைய ஜெபத்திற்கு மறு உத்தரவு கொடுப்பதற்காக பிதாவாகிய தேவன் அன்றைக்கு தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்துக்கு என்ன செய்யல? பதில் கொடுக்கல. இதெல்லாம் தேவனுடைய அன்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபோது அவர் ஒரு முறை சொன்னார். அவர் என்ன சொன்னார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 41வது வசனம், 42வது வசனத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 41வது வசனம், 42வது வசனம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும்
எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்த பொழுது பாருங்கள், லாசருவின் கல்லறைக்கு முன்பாக நின்று அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பிதாவாகிய தேவனே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் என்னைக்கே ஒரு நாள் கிடையாது, எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பது எனக்கு தெரியும். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே அவர் பூமியிலே வாழ்ந்த பொழுது எல்லா ஜெபத்துக்கும் பதிலை பெற்றுக்கொண்டார். பதில் வராமல் ஒரு நாள் போனது கிடையாது. ஆனால் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கிறார், கத்தி கதறுகிறார். பரலோகத்தின் தகப்பன் எந்த பதிலையும் கொடுக்கல. ஏன் தெரியுமா? உங்க ஜெபத்துக்கு என் ஜெபத்துக்கும் பதிலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்துக்கு அன்றைக்கு என்ன செய்யல? அவரு பதில் கொடுக்கல. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே புறக்கணிக்கப்பட்டவராய், அசட்டை பண்ணப்பட்டவராய், ஒதுக்கி தள்ளப்பட்டவராய், தூக்கி எறியப்பட்டவராய் தன்னுடைய சொந்த தகப்பனாலே அங்கே தொங்கிக் கொண்டிருந்தார். ஆகையால் தான் இங்கே நான் வாசித்தோம், அந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம், அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை என்ன செய்தார்? இவ்வளவு நாள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரே, இவ்வளவு நாள் என் ஜெபத்துக்கு பதில் வந்ததே. ஒரு நாள் கூட பிதாவாகிய தேவன் என்னை ரிஜெக்ட் பண்ணதே கிடையாது, என்னை புறக்கணிச்சதே கிடையாது. பரலோகம் என்னை ஏற்றுக்கொண்டது. ஆனால் இன்றைக்கு பரலோகமே என்னை என்ன செய்து விட்டது? புறக்கணித்து விட்டது என்று பாருங்க. இயேசு கிறிஸ்து அங்கே ஜீவனை என்ன செய்தார்? விட்டார் என்பதை குறித்து அங்கே நாம் தெளிவாய் பார்க்கிறோம். எனவே குமாரனின் கூப்பிடுதலுக்கு பிதாவாகிய தேவன் தன்னுடைய செவியை அன்றைக்கு அடைத்துக் கொண்டார். ஒரு பதிலையும் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே பெற்றுக்கொள்ளாமல் போனார். தன்னுடைய முகத்தை பாருங்க, பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் மறைத்துக் கொண்டார். ஏன் என்று சொன்னால், நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்வதற்காக, நம்முடைய ஜெபத்துக்கு மறு உத்தரவு கொடுப்பதற்காக, எனவே நம்மை அரவணைத்துக் கொள்வதற்காக, நம்மை சேர்த்துக் கொள்வதற்காக, நம்மை ஏற்றுக்கொள்வதற்காக தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை அவர் அன்றைக்கு கல்வாரி சிலுவையில் என்ன செய்து விட்டார்? புறக்கணித்து விட்டார். இயேசு கிறிஸ்துவின் அன்பை எண்ணி பாருங்கள், பிதாவாகிய தேவனுடைய அன்பை எண்ணி பாருங்கள். ஆகவே இன்றைக்கு 100க்கு 100 உங்க ஜெபத்துக்கு பதில் வருவது உறுதி. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பாரா? நிச்சயமா கேட்பாரு. கர்த்தர் என்னை புறக்கணிச்சிருவாரா? நிச்சயமா புறக்கணிக்க மாட்டாரு. கர்த்தர் உங்களை அரவணைத்துக் கொள்வார், உங்களை சேர்த்துக் கொள்வார், உங்க ஜெபத்துக்கு மறு உத்தரவு செய்வார், அருள்வார். ஆமென். கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? உங்களை புறக்கணித்து தள்ள மாட்டார். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் உடனே மரித்து விட்டார் என்பதை குறித்து சத்திய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 37வது வசனம். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். மகா சத்தமாய் கூப்பிட்டு. ஏன் மகா சத்தமா கூப்பிட்டு ஜீவனை விடணும்? சும்மா லேசா கத்திட்டு ஜீவனை விட்டுருக்கலாம்ல. ஏன் மகா சத்தமாய் கூப்பிடணும்? மகா சத்தமாய் கூப்பிட்டு ஏன் ஜீவனை அவர் விட வேண்டும்? வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 44வது வசனம், 45வது வசனம். அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து அவர் இதற்குள்ளாக மரித்தது நிச்சயமா என்று கேட்டார். 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்தில் கொடுத்தான். அருமையானவர்களை கவனியுங்கள். இங்கே யோசேப் என்கிற ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து மரித்து போனதுக்கு பிறகு அந்த சரீரத்தை எடுத்து கல்லறையில அடக்கம் பண்ணுவதற்கு பிலாத்தினிடத்திலே போய் கேட்கிறான். அப்படி கேட்கும் பொழுது பிலாத்து ஆச்சரியப்படுகிறான். இதற்குள்ளாக அவர் மரித்தது உண்மைதானா என்று ஆச்சரியப்படுகிறான்.
விசாரிக்கிறான். உண்மையா அவர் மறிச்சிட்டாராப்பா? எல்லா தகவலும் வந்ததுக்கு பிறகு உறுதிப்படுத்திக் கொண்ட பிறகு சரி நீங்க போய் என்ன செய்யுங்க, சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணுங்கள் என்று யோசேப்புக்கு அனுமதி கொடுக்கிறார். அருமையானவர்களை கவனியுங்கள். அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து என்ன செய்கிறான்? ஆச்சரியப்படுகிறான். யார் ஆச்சரியப்படுறா? பிலாத்து ஆச்சரியப்படுகிறான். ஏன் பிலாத்து ஆச்சரியப்பட வேண்டும்? இயேசு கிறிஸ்து இவ்வளவு சீக்கிரமா மரித்ததற்கு ஏன் பிலாத்து ஆச்சரியப்பட வேண்டும்? பொதுவாக சிலுவையிலே தொங்குகிறவர்கள் சீக்கிரத்திலே மரிக்க மாட்டார்களாம். எல்லாரும் கவனிங்க. பொதுவாக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் சீக்கிரத்திலே மரிக்க மாட்டார்களாம். உயிர் பாருங்க ஊசலாடி கொண்டிருக்குமா. எனவே போர் சேவகர்கள் என்ன பண்ணுவார்களாம்? பெரிய உருளைக்கட்டைய நல்லா எடுத்து கொண்டு வந்து இந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த நபர்களுடைய கால் எலும்பை ஓங்கி ஒரே அடி அடிச்சு சடக்குன்னு கால் அப்படி ஒடிப்பாங்க பாருங்க. ஒடிக்கும் போது டக்குன்னு உயிர் போயிருமா. எல்லாம் கவனிக்கிறீங்களா? முறிந்த உடனே உயிர் என்ன செஞ்சிட டக்குன்னு போயிடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் எலும்புகளோ முறிக்கப்படவில்லை என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். முறிக்கப்படாவிட்டாலும் அவர் சீக்கிரத்திலே மரித்து போனார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. எவ்வாறு அவர் இவ்வளவு சீக்கிரமாய் மரித்து போனார்? எதினாலே அவர் இவ்வளவு சீக்கிரமாய் மரித்து போனார்? காலெலும்பு முறிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவர் சீக்கிரமாய் மரித்து போனாரே. எவ்வாறு இவ்வளவு சீக்கிரமா மரித்து போனார்? வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம் முதல் 33வது வசனம் வரைக்கும். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தது. உடல்கள் அந்த ஓய்வு நாளில் சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படி உடல்களை எடுத்து போடும்படியாய் உத்தரவு கேட்டுக் கொண்டார்கள். அந்தபடியே போர் சேவகர்கள் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. அவருடைய கால் எலும்புகளை பொதுவா கால் எலும்பை முறிச்சதுக்கு பிறகுதான் என்ன செய்வாங்க? அவங்க மறிப்பாங்க. உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கும். ரெண்டு பேருடைய கால் எலும்பு முறிச்சாச்சு, உயிர் போகாம முறிச்ச உடனே உயிர் போயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து கால் எலும்பை முறிக்காம வர்றாங்க. பார்த்தா இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்பதாகவே மரித்து போய்விட்டார். இயேசு கிறிஸ்து இவ்வளவு சீக்கிரமாய் மரித்ததுக்கு காரணம் என்ன? அவர் ஏன் இவ்வளவு சீக்கிரமாய் மரிக்க வேண்டும்? எதினாலே அவர் இவ்வளவு சீக்கிரமாய் மரித்து போனார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். அவருடைய சரீரத்திலே உண்டான அந்த காயத்தினாலேயா அவர் இவ்வளவு சீக்கிரமாய் மரித்து போனார்? இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட அந்த சொல்லொன்னா வேதனை, அதனாலேயா அவர் சீக்கிரத்தில் மரித்து போனார்? இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் எதினாலே அவர் இவ்வளவு சீக்கிரத்திலே மரித்து போனார்? அவர் ஏன் இவ்வளவு சீக்கிரமாய் மரித்து போனார் தெரியுமா? உடைந்த உள்ளத்தினாலே நிந்தை என் இருதயத்தை பிளந்தது என்று சத்தியவேதத்திலே நாம் போன வாரத்திலே வாசித்தோம். ஆகவே அவருடைய உடைந்த உள்ளத்தினாலே நிந்தையின் இருதயத்தை பிளந்தது என்று எழுதியிருக்கிற பிரகாரம் பாருங்க, அவர் அன்றைக்கு சீக்கிரத்திலே மரித்து போனார். ஒரே ஒரு நம்பிக்கை, பிதாவாகிய தேவன் அவரே தன்னுடைய முகத்தை எனக்கு மறைத்து விட்டாரே, அவரே என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போய்விட்டாரே, அவரே என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்காமல் போய்விட்டாரே என்று இயேசு கிறிஸ்துவின் உள்ளம் அன்றைக்கு என்ன செய்தது? உடைந்தது. இருதயம் உடைக்கப்பட்டபடியினாலே அவர் இவ்வளவு சீக்கிரமாக என்ன செய்து விட்டார்? மரித்து போய்விட்டார்.
ஒரே ஒரு நம்பிக்கை, பிதாவாகிய தேவன் அவரே என்னைய புறக்கணிச்சிட்டாரே, அவரே என்னைய வெறுத்து தள்ளிட்டாரே, அவரே என்னை ஒதுக்கி தள்ளிட்டாரே, என் ஜெபத்துக்கு காது அடைச்சிட்டாரே, என் ஜெபத்துக்கு பதில் தரலையே என்று பாருங்க. உள்ள உடைந்தபடியினாலே அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சீக்கிரத்திலே என்ன செய்து விட்டார்? மரித்து போய்விட்டார். எனவே இயேசு கிறிஸ்து எதற்காக கல்வாரி சிலுவையிலே அவர் புறக்கணிக்கப்பட்டார்? நம்மை அரவணைத்துக் கொள்வதற்காக, நம்மை சேர்த்துக் கொள்வதற்காக, நம்மை ஏற்றுக்கொள்வதற்காக, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதற்காக, நம்முடைய ஜெபத்துக்கு முகத்தை மறைக்காமல் இருப்பதற்காக, நம்முடைய முகத்தை நோக்கி பார்ப்பதற்காக அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் முகத்தை அவர் என்ன செய்யவில்லை? பார்க்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்துக்கு என்ன செய்யவில்லை? பதில் கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே பிதாவாகிய தேவன் புறக்கணித்து தள்ளிடா. இருக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்க புருஷன் உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், உங்க பிள்ளை உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், உங்க மனைவி உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், உங்க பெத்த தகப்பன் தாய் உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், உங்க கூட பிறந்த சகோதரன் சகோதரி புறக்கணிச்சிருக்கலாம், உங்க சமுதாயம் உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், உங்க சொந்த பந்தம் உங்களை புறக்கணிச்சிருக்கலாம். பரலோகத்தின் தேவன் உங்களை புறக்கணிக்கல, அவர் உங்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார், அவர் உங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கிறார். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் அவர் உங்களை அரவணைத்துக் கொள்கிறார். அவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார், அவர் உங்கள் ஜெபத்துக்கு பதிலை தருகிறார், அவர் உங்களுக்கு மறு உத்தரவு தருவார். நீங்கள் ஜெபத்துல போய் என்ன செய்யணும்? கர்த்தாவே, அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்துக்கு நீர் கர்த்தாவை காதை அடைத்துக் கொண்டிருப்பீர் என்று சொன்னால், இன்னைக்கு ஏன் ஜெபத்துக்கு காதை திறந்திருப்பது அதிக நிச்சயம். அவருடைய கர்த்தாவை முகத்தை நீ நோக்கி பார்க்காமல் கர்த்தா இருந்தது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கு என்னுடைய முகத்தை நோக்கி பார்ப்பது உண்மை நிச்சயம். ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறீர், என்னுடைய ஜெபத்தை கேட்கிறீர், என்னுடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறீர் கர்த்தாவே. ஆமென். இப்படிதான் நீங்க ஜெபத்துல போய் என்ன செய்யணும்? அணுக வேண்டும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை புறக்கணிக்கல, கர்த்தர் உங்களை ஒதுக்கி தள்ளல, கர்த்தர் உங்களை தூக்கி எறியல, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை அன்பு கூறுகிறார், கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை அணைத்துக் கொண்டிருக்கிறார். எதுக்கு கவலைப்படாதீங்க, அவரே உங்கள் நம்பிக்கை, அவரே உங்களுடைய நம்பிக்கை, அவரே உங்களுடைய நம்பிக்கை. கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது என்பதை எண்ணி பாருங்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்த உடனேயே இன்னொரு காரியமும் அங்கே நடந்தது. என்ன நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ஜீவனை விடுகிறார். இங்கே நான் வாசிக்கிறோம், உடனே தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. வாசிப்போம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50வது வசனம், 51வது வசனம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. இங்க பாருங்க, இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். முதலாவது கூப்பிட்டாரு, எந்த சத்தமும் உண்டாகல, எந்த அசைவு ஏற்படல, மறு உத்தரவு வரல பிதாவாகி தேவனிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து. எனவே தாங்கொன்னா வேதனை, நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற காரியம் நடந்த உடனேயே, நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை இயேசு அறிந்த உடனேயே உள்ளம் உடைந்து ரத்த நாளங்கள் வெடித்து, பாருங்க, இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் என்ன செய்து விட்டார்? அவர் மரித்து போய்விட்டார். மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்ட உடனேயே அங்க இருக்கிற தேவாலயத்தின் திரைச்சீலை ரெண்டாக என்ன செய்தது? கொல்கதா மலை ஊருக்கு அவுட்ல அங்க இருக்குது. அங்க சிலுவையில இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அங்கே இயேசு ஜீவனை விடுகிறார். இங்கே தேவாலயத்தின் திரைச்சீலை என்ன செய்கிறது? ரெண்டாக கிழிகிறது.
எது ரெண்டாக கிழிந்தது? தேவாலயத்தின் திரைச்சீலை. எவ்வாறு கிழிந்தது? இங்கே நாம் பார்க்கிறோம், மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது. கீழ் தொடங்கி மேல் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது என்று எழுதப்படல. ஆழமா கவனிக்கணும். மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் திரைச்சீலை, தேவாலயத்தின் திரைச்சீலை ரெண்டாக என்ன செய்தது? கிழிந்தது. திரைச்சீலை என்பது இன்னைக்கு நீங்க சௌகரியில் கட்டுறாங்கல்ல, இந்த சிலையில் நினைச்சிட்டு இருக்க கூடாது. இது ஒரு சின்ன பிள்ளை கூட கிழிச்சு போட்டுரும். தேவாலயத்தில் இருந்த திரைச்சீலை 6 அங்குலம் அகலம், கனம் 6 அங்குலம், அவ்வளவு கனம். அது சாதாரண நீங்க கத்திரி வளர்த்துக்கிட்டு போய் கூட என்ன செய்ய முடியாது, வெட்ட முடியாது, கத்திரிக்க முடியாது, அவ்வளவு கனம் அது இருக்கும். இங்க நான் பார்க்கிறோம், தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக என்ன செய்தது? கிழிந்தது. கீழ் தொடங்கி மேல் வரைக்கும் இல்ல, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களை கவனியுங்கள். கீழ் தொடங்கி மேல் வரைக்கும் என்று சொன்னால் மனுஷன் வந்து அதை கிழிச்சு விட்டுட்டான் எல்லாரும் சொல்லிடுவாங்க. கீழ் தொடங்கி மேல் வரைக்கும் கிழிந்தது என்றால் என்ன சொல்லியிருப்பான்? மனுஷன் கிழிச்சு விட்டுட்டான். மனுஷன் கீழே கத்திரிக்காய் வச்சு கட் பண்ணி இப்படி இழுத்து விட்டுட்டான், அதனால கீழ் தொடங்கி மேல் வரைக்கும் என்ன செஞ்சிருச்சு? கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுவான். ஆனா சத்தியம் தெளிவாய் சொல்லுகிறது, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக என்ன செய்தது? கிழிந்தது. ஆகவே இது மனுஷனுடைய முயற்சி கிடையாது, இது மனுஷனுடைய கிரியை கிடையாது, இது மனுஷனுடைய செயல்பாடு கிடையாது. எனவேதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும். ஆகவே அங்கே நடந்தது என்ன? பிதாவாகிய தேவனே அந்த திரைச்சீலை ரெண்டாக கிழித்து விட்டார். எதற்காக இதை தேவன் கிழித்து விட்டார்? எதற்காக தேவாலயத்தின் திரைச்சீலையை ரெண்டாக கிழித்து விட்டார் தெரியுமா? தேவனோடு மனுஷன் நேரடியா வந்து தொடர்பு கொள்ளலாம். மனுஷன் வந்து தேவனிடத்திலே நேரடியாக உறவாடலாம். மனுஷன் வந்து தேவனிடத்திலே நேரடியாக என்ன செய்யலாம்? பேசலாம். 24 மணி நேரமும் மனிதன் தேவனிடத்தில் என்ன செய்யலாம்? பேசலாம், வந்து ஜெபிக்கலாம், அவருடைய பிரசன்னத்தில் தங்கி வாழலாம். இன்னும் தெளிவாக சொன்னால், ஒரு பாவியான மனிதன் தேவனிடத்தில் வந்து மன்னிப்பை என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். அதற்காக தான் பிதாவாகிய தேவன் தேவாலயத்தின் திரைச்சீலை ரெண்டாக என்ன செய்து விட்டார்? அவர் கிழித்து விட்டார். இன்னைக்கு இது வந்து நமக்கு பெருசா தெரியல. உங்களுக்கு விலைக்கு சொல்றீங்க கவனிங்க. இன்னைக்கு பெண்கள் எல்லாம் சர்ச்சில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. அன்னைக்கு யாரு பெண்கள் சர்ச்சுக்குள்ள நுழைய முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பெண்கள் யார் என்ன செய்ய முடியாது சர்ச்சுக்குள்ள. பழைய ஏற்பாட்டு சர்ச்சுக்குள்ள, பழைய ஏற்பாட்டில் கூடிய அந்த பரிசுத்த ஸ்தலம், அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பெண்கள் யாரும் நுழைய முடியாது. இன்னைக்கு வந்து பாருங்க, கால் மேல கால் போட்டு கூட உட்காந்துருக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற நிலவரம் வேற, அன்னைக்கு இருக்கிற நிலவரம் வேற. பழைய ஏற்பாட்டிலே, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே யாரும் நுழைய முடியாது. பழைய ஏற்பாட்டு பாருங்க, அந்த ஆசரிப்பு கூடாரம், அந்த சர்ச்சு 3 பகுதியாய் பிரிக்கப்பட்டிருந்தது. முன்னால பகுதிக்கு வேறு பிரகாரம், இரண்டாவது வந்து பரிசுத்த ஸ்தலம், மூன்றாவது பகுதிக்கு பேரு மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பாருங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில பெரிய திரைய கர்த்தர் மோசே மூலமாய் தயாரித்து தொங்க விட்டிருந்தாரு. அந்த திரைச்சீலை தான் ரெண்டாக கிழிந்தது. நல்லா கவனிங்க. இப்ப அந்த திரைச்சீலைக்குள்ள யாரும் நுழையக்கூடாது, யாரும் நுழைய முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு 365 நாள்ல ஒரே ஒரு முறை பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை அந்த திரையை விளக்கிக்கிட்டு உள்ள போய் அந்த ஆட்டுடைய ரத்தத்தை அவன் தெளித்து ஜனங்களுடைய பாவத்துக்காக பிராயசித்தம் செய்ய வேண்டும். இவன் ஒழுங்கா போகலைன்னா இவனே அங்க அடி விழுந்து செத்துருவான். அப்படிப்பட்ட நாட்கள் அது. உள்ள போய் செத்தவனை தூக்கிட்டு வர முடியாது. உள்ள போய் செத்தவனை தூக்கிட்டு வந்தா இவன் செத்து போயிடுவான். அதனால இந்த பிரதான ஆசாரியனுடைய காலில் பெரிய நீல செயின் விட்டுருந்தாங்க, காலில் கட்டி. அந்த செயின் சர்ச்சுக்கு வெளியில கிடக்கும். அங்க திரையை விளக்கிக்கிட்டு உள்ள போய் பாருங்க அந்த ரத்தத்தை தெளிக்கணும், அங்க அந்த காரியத்தெல்லாம் செய்யணும். ஒருவேளை அவன் மரித்து போய் விட்டால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆளை காணஞ்சன உடனே இந்த செயினை பிடிச்சி இழுப்பாங்க, போனா வெளியில என்ன செஞ்சிடும். எப்படிப்பட்ட கண்டிஷன் பாருங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல.
யாரும் உள்ள நுழைய முடியாது. பிரதான ஆசாரியனே நுழைய முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் நுழைய முடியும். நினைச்ச நேரத்தில் உள்ள போய் நான் ரத்தத்தில் தெளிச்சுட்டு வரேன் போக முடியாது. இங்கே நான் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். ஜீவனை விட்ட போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. என்ன நடந்தது? இன்னைக்கு எந்த மனுஷனும் எந்த பயமும் இல்லாம கர்த்தர்ட்ட ஓடி போய் தேவ பிரசன்னத்துல நிக்கலாம். தேவன்கிட்ட பேசலாம். ஆண்கள் பேசலாம், பெண்கள் பேசலாம். ஒரு பாவியான மனுஷன் தேவன்கிட்ட வந்து மன்னிப்பை கேட்கலாம். தேவ பிரசன்னத்துல சில தங்கி எந்த பயமும் இல்லாம கர்த்தர் நம்மளை அடிச்சிருவாரோ, நொறுக்கிடுவாரோ. ஒருவேளை தேவ பிரசன்னத்துல வந்து நம்ம செத்துக்கிட்டு போயிடும் சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவ பிரசன்னத்துல வந்து கர்த்தரோடு உறவாடலாம், கர்த்தரோடு ஐக்கியம் கொள்ளலாம், கர்த்தரோடு பேசலாம், ஜெபித்து பதில் வாங்கி கொண்டு போகலாம். அப்படிப்பட்ட நாட்கள் இந்த நாட்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதற்காக தான் பிதாவாகிய தேவனே அந்த திரைச்சீலை என்ன செய்தார்? இரண்டாக கிழித்து விட்டார். எந்த மனுஷனும் போய் கிழிச்சு விடல. இது மனுஷனுடைய செயல் அல்ல, இது மனுஷனுடைய கிரியை அல்ல, இது முற்றிலும் தேவனுடைய செயல் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது முற்றிலும் தேவனுடைய காரியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு தேவன் யாரையும் அவர் புறக்கணிக்க மாட்டார். எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார். 10 கொலை செஞ்சவன், 20 கொலை செஞ்சவன், கொடூரமான பாவியை கூட கர்த்தர் என்ன செய்கிறார்? இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறார். வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலையில் இருப்பேன் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எப்பேற்பட்ட பாவியா இருக்கலாம், கொடூரமான பாவியா இருக்கலாம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை புறக்கணிக்க மாட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், உங்களை அன்பு கூறுகிறார், உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பார், உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பார், புது வாழ்வை உங்களுக்கு தந்தருளுவார், உங்களை வாழ வைப்பார். இயேசுவண்டை வருவாய் என்று சொன்னால் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யான சமாதானத்தை உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென். ஆகவே இன்றைக்கு ஒரு மனுஷன் தேவனோடு பாருங்க நேரடியாக அவன் பேசலாம், ஐக்கியம் கொள்ளலாம், உறவாடலாம், ஜெபித்து பதில் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். யாரையும் தேவன் என்ன செய்யறது கிடையாது, புறக்கணிக்கிறது கிடையாது, புறக்கணிக்க மாட்டார். ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, தேவன் புறக்கணிக்கிறது கிடையாது. தேவன் உங்களை நேசிக்கிறார். ஆமென். தேவன் உங்களை புறக்கணிக்கிறது கிடையாது. ஆமென். ஆமென். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாருங்க புறக்கணிக்கப்பட்டதினாலே தான் இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளா என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். இருக்கிறீங்களா? அன்றைக்கு பிதாவாகி தேவன் குமாரனா இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தார். எதற்காக? இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக. சத்தியவேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஆமென். நாம் சத்துருக்களாய் இருந்தோம், நாம் தேவனுக்கு எதிரிகளாய் இருந்தோம், நாம் பாவிகளாய் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இன்னைக்கு உலகமே என்ன சொல்லுது? இவங்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது? நம்ம செஞ்ச பாவத்துக்கு, நம்ம செஞ்ச அக்கிரமங்களுக்கு, நம்ம செஞ்ச சேட்டைகளுக்கெல்லாம் இன்னைக்கு யோசித்து பாருங்க. யாராவது நம்மளை பார்த்து ஆண்டவருடைய பிள்ளை சொன்னா நல்லா இருக்குமா? ஆனா சொல்றாங்க சொல்லலையா? கர்த்தர் கிருபையா எல்லா பாவத்தையும் மன்னித்து இருக்கிறார். தம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே அவர் புறக்கணித்தார். எதற்காக? இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக. இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமென். ஜெபத்துல போய் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைன்னு சொல்லுங்க, கர்த்தருடைய உள்ள என்ன செய்யும்? சந்தோஷப்படும். ஜெபத்துல போய் ஆண்டவரே நான் குப்பை வந்திருக்கிறேன், ஆண்டவரே நான் தூசி வந்திருக்கிறேன், ஆண்டவரே. அறிவு இல்லைன்னு அர்த்தம். அறிவு சுத்தரம் இல்ல, அடியோடு இல்லைன்னு அர்த்தம். பிதாவாகி தேவன் தம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே புறக்கணித்தார். எதற்காக? இன்றைக்கு நான் அவருடைய பிள்ளையா இருப்பதற்காக, ஏற்றுக்கொள்வதற்காக. இன்னைக்கு அவருடைய பிள்ளையை நம்மளை மாற்றி இருக்கிறார். இப்ப ஜெபத்துல போய் உட்காந்துக்கிட்டு நான் குப்பை வந்திருக்கிறேன், நான் தூசி வந்திருக்கிறேன், நான் புழு வந்திருக்கிறேன், நான் மண்ணு வந்திருக்கிறேன், நான் கழுத வந்திருக்கிறேன், நான் சாக்கடை தண்ணி வந்திருக்கிறேன்னா சென்ஸ் இல்லைன்னு அர்த்தம், அறிவு இல்லைன்னு அர்த்தம், கூறு இல்லைன்னு அர்த்தம், கர்த்தருடைய உள்ளம் வேதனைப்படுதுன்னு அர்த்தம். கவனிங்க, இங்க இருக்கிற யாரும் இப்படி ஜெபிக்க கூடாது. மற்ற கிறிஸ்தவங்க ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்க கூடாது. தாழ்மை என்கிற பெயர்ல தாழ்மை இருக்கணும் பிரதர். எது தாழ்மை? கூறு இல்லாம ஜெபிக்கிறதா தாழ்மை? கூரோட ஜெபிக்கணும், அறிவோடு ஜெபிக்கணும். கர்த்தாவே உங்களுடைய பிள்ளை வந்திருக்கிறேன்பா. இன்னைக்கு உங்க பிள்ளை வீட்டு வாசல்ல வந்து நின்று நான் குப்பை வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னா சந்தோஷப்படுவீங்களா? போய் வாயை பொத்திட மாட்டீங்க, உள்ள வந்து தொலை.
நல்ல நேரத்துல அவனை பார்த்தேன், என்னென்ன பற்றி பேசுறான். ஆனா ஜபன்ற மாத்திரத்துல வந்து குப்பை, தூசி, புழு, மண்ணு, சாக்கடை தண்ணி, ரேன்ஸ் தண்ணி என்னத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிறது. கர்த்தருடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி, கர்த்தருடைய உள்ளம் சந்தோஷப்படுற மாதிரி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கர்த்தாவுடைய பிள்ளை வந்திருக்கிறியா? வேதவசனம் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று. எத்தனை இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? அப்ப நீங்க தேவனுடைய பிள்ளை. நீங்க கழுத கிடையாது, நீங்க புழு கிடையாது, நீங்க மண்ணு கிடையாது, நீங்க குப்பை கிடையாது. இப்படிப்பட்ட அறிவோடு கூட போய் என்ன செய்யுங்க? ஜெபியுங்கள். ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, அவர் ஏன் புறக்கணிக்கப்பட்டார் என்று சொன்னால், பாவத்தின் நிமித்தம் நாம் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் மறுபடியுமாய் பெற்றுக் கொடுப்பதற்காக. பாவத்தின் நிமித்தமாய் ஆதாம் எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்துட்டான். இப்ப மறுபடியுமாய் ஆதாமுக்கும் அவனுடைய சந்ததியாராகிய நமக்கும் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுப்பதற்காக அவர் என்ன செய்தார்? கல்வாரி சிலுவையிலே புறக்கணிக்கப்பட்டார். ஆமென். இன்னைக்கு கல்வாரி சிலுவையின் மூலமாக தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையா சுதந்திரிக்கணும், எடுத்துக்கொள்ளணும் விசுவாசத்தினால. ஆமென். எத்தனை எடுத்துக்கொள்ள நினைக்கிறீங்க? அது மாத்திரமல்ல, அநேக வேளைகளிலே உறவினர்கள் நம்மை புறக்கணிக்கிறார்கள். புறக்கணிக்கிறாங்களா? புறக்கணிக்கலையா? உறவினர்கள் என்ன செய்யறாங்க? நம்மள புறக்கணிக்கிறாங்க. ஏன் புறக்கணிக்கிறாங்க தெரியுமா? நம்மகிட்ட வசதி வாய்ப்பு இல்லை. எதனால புறக்கணிக்கிறாங்க? நம்மகிட்ட என்ன இல்ல? வசதி இல்லை. ஏன் உறவினர்கள் புறக்கணிக்கிறாங்க? நம்மகிட்ட காசு பணம் இல்ல. ஏன் உறவினர்கள் பகைக்கிறாங்க நம்மள? நம்மால அவங்களுக்கு போய் செய்முறை செய்ய முடியாது. ஆமாவா இல்லையா? அதனால என்ன செய்யறாங்க? உறவினர்கள் புறக்கணிக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை புறக்கணிக்க மாட்டார். ஆமென். கர்த்தர் உங்களை அசட்டை பண்ணுவதில்லை, கர்த்தர் உங்களை வெறுப்பதில்லை, கர்த்தர் உங்களை ஒதுக்கி தள்ளுவதில்லை. கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். சத்திய வேதத்திலே மோசேயை குறித்து நான் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, இந்த மோசேயை புறக்கணித்து தள்ளினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, எங்கள் மேலே அதிகாரியாய் வைத்தவன் யார்? உன்னை வந்து எங்க மேல அதிகாரியா வைத்தது யாருன்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க பாருங்க. எனவே மோசே இவர்களை விட்டு ஓடி போனான். 40 வருஷம் வனாந்திரத்திலே அட்ரஸே இல்லாம இருக்கிறான். ஏத்து தேசத்தை விட்டு, தன் சொந்த பந்தத்தை விட்டுட்டு, தன் உறவினர்களை விட்டு 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷம் அட்ரஸே இல்லாம எங்க இருக்கா மோசேன்னு யாருக்கும் தெரியல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். கர்த்தர் தேடி போனார். கர்த்தர் தேடி போனார். ஆமென். ஒருவேளை உங்களுக்கு அட்ரஸ் இல்லாம இருக்கலாம். எல்லாரும் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு அட்ரஸ் உண்டாக்கி தருவார். கர்த்தர் உங்களுக்கு அட்ரஸ் உண்டாக்கி தருவார். வனாந்தரத்துக்கு கர்த்தர் தேடி போறாரு பாருங்க மோசேய. கர்த்தர் பாருங்க, இவனை தேடி போய் சேர்த்து கொண்டார். ஊழியத்திலே கர்த்தர் செய்தார், பயன்படுத்தினார். சமஸ்த இஸ்ரவேலருக்கும் இவனை தலைவனாக எடுத்து நிறுத்தினார். எந்த ஜனங்கள் இவனை வெறுத்தாங்களோ, ஒதுக்கி தள்ளினாங்களோ, புறக்கணித்தாங்களோ, அதே ஜனங்களுக்கு 40 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து என்ன செய்ய தலைவனாய். கர்த்தர் பாருங்க, எந்த இடத்துல மக்கள் உங்களை வெறுத்து தள்ளினாங்களோ, ஒதுக்கி தள்ளினாங்களோ, எந்த இடத்துல உங்களை வெட்கப்படுற மாதிரி நடத்துனாங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை எடுத்து நிறுத்துவார். அதே இடத்துல கர்த்தர் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். விசுவாசிக்கிறதெல்லாம், கர்த்தாவை கல்வாரி சிலுவையில் எனக்காக நீ புறக்கணிக்கப்பட்டீர். எதற்காக? இன்றைக்கு நான் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக, என்னுடைய ஜபத்துக்கு நான் பதிலை பெற்றுக்கொள்வதற்காக. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென். சத்திய வேதத்திலே பாருங்க, யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். இந்த யோசேப்பை 10 சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள்? வெறுத்து தள்ளுகிறார்கள். 10 சகோதரர்கள் வெறுத்து தள்ளுறாங்க. ஆனால் தேவன் என்ன செய்யவன புறக்கணிக்கவே இல்லை. தேவன் கூடயே போறாரு. ஆச்சரியமா இருக்கு. அந்த வேத பகுதியை வாசிக்கும் போது, அந்த வேத பகுதியை நான் வாசிக்கும் போதெல்லாம் என் கண்ணில் கண்ணீர் வராம நான் அந்த பைபிளை மூடி வந்ததே கிடையாது. யோசேப்புடைய புஸ்தக பகுதியை வாசிக்கும் போது 10 சகோதரர்கள் வெறுக்கிறாங்க. கர்த்தர் வெறுக்கல. கர்த்தர் என்ன செய்யறாரு? கூடயே போறாரு. கூடயே போய் அவனை எய்த்து தேசத்தினுடைய பிரதமர் ஆகிட்டார்.
இந்த 10 பேரும் 11 பேரும் மத்த எல்லாரும் சேர்ந்து இவன்ட்ட வந்து சாப்பாடு நின்றுட்டு இருக்காங்க. கர்த்தர் இப்படி பிளேட்டை மாத்துறாரு பாருங்க. யாரு உங்களை வெறுத்து தள்ளுனாங்களோ அவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து நிக்கிற மாதிரி கர்த்தர் மாத்தி விட்டுருவாரு. ஆமென். அது நிச்சயமா செய்வாரு. அது நிச்சயமா செய்வார். சொந்த ஜனம் மோசேயை புறக்கணித்தது. ஆனா கர்த்தர் என்ன செய்யல? புறக்கணிக்கவில்லை. கர்த்தர் பாருங்க உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை வாழ வைப்பா. நான் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தார் உங்களை ஒருவேளை வெறுத்திருக்கலாம், புறக்கணிச்சிருக்கலாம். உங்க வீட்டார் ஒருவேளை உங்களை புறக்கணிச்சிருக்கலாம். உங்களுடைய சொந்த பந்தம் உங்களை புறக்கணிச்சிருக்கலாம். உங்க சமுதாயம் உங்களை புறக்கணிச்சிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு நாள் உங்களை புறக்கணிக்க மாட்டார். அவர் உங்களை எடுத்து என்ன செய்வார்? அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக எடுத்து நிறுத்துவார். ஆமென். இது கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆச்சரியமாய் இருக்கத்தக்க ரீதியிலே கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை எடுத்து நிறுத்துவார். ஒருவேளை உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய சகோதரிகள் உங்களை புறக்கணிச்சிருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் அவங்களுக்கு முன்னால அவங்களை எடுத்து நிறுத்துவார். கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை எடுத்து நிறுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஒரு வசனத்தை வாசித்து நாம் வாசிப்போம். சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். என் தகப்பனும் என் தாயும் என்னை என்ன செய்தாலும் புறக்கணித்தாலும், அப்படி வாசிங்க, நல்லா இருக்கும். என் தகப்பனின் தாய் என்னை புறக்கணித்தாலும் கர்த்தர் என்னை புறக்கணிக்க மாட்டார். அப்படி போட்டு வாசித்து பாருங்க. அந்த வசனத்தை அப்படி போட்டு வாசித்து பாருங்க. கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? என்னைய புறக்கணிக்க மாட்டார். நீங்க எத்தனை குடும்பத்துல பெத்த தகப்பன் தாய் பிள்ளை புறக்கணிச்சிருக்காங்க? போ, என் மூஞ்சிலே முழிக்காது, போ, என் முகத்தையே பார்க்காத. நீ பிறந்ததுக்கு பிறகுதான் சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு. தெருவில் வந்து நின்றுட்டோம், ஒண்ணுமனா போச்சு. எந்த நேரத்துல பிறந்து தொலைஞ்சையோ, எந்த நேரத்துல சனிச்சையோ, எல்லாத்தையும் இழந்துச்சேன். சொல்றாங்களா சொல்லலையா? சத்தியம் சொல்லுகிறது, உன்னுடைய தகப்பனும் உன்னுடைய தாயும் உன்னை புறக்கணித்தாலும் நான் உன்னைய புறக்கணிக்க மாட்டேன். நான் உன்னைய சேர்த்துக்கொள்வேன். நான் உன்னைய வாழ வைப்பேன். ஆகவே புறக்கணிக்கப்பட்ட காயத்துக்கு தேவன் தருகிற மருந்து என்ன? இதுதான். தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே பிதாவாகிய தேவன் புறக்கணித்தார். எதற்காக? நம்மை சேர்த்துக் கொள்வதற்காக, நம்மை ஏற்றுக்கொள்வதற்காக, நம்ம அரவணைத்துக் கொள்வதற்காக, நம்மை வாழ வைப்பதற்காக, நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பதற்காக. ஆமென். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாருங்க புறக்கணிக்கப்பட்டவராய் அவர் தொங்கினார். அவர் ஏன் புறக்கணிக்கப்பட்டவராய் தொங்கினார்? நம்மை பிதாவாகி தேவன் இணைத்துக் கொள்வதற்காக. பாருங்க, நம்முடைய முகத்தை நோக்கி பார்ப்பதற்காக அவர் தம்முடைய சொந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தார். எனவே இன்றைக்கு நாம் பாருங்க உபவாசம் இருக்கிறதுனால அவர் நம்மை நோக்கி பார்க்கிறது கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். கிறிஸ்துவ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் உபவாசம் இருக்கிறதுனாலதான் கர்த்தர் நீ நோக்கி பார்க்கிறாரு, அதனால இது ஜெபத்துக்கு பதிலே வரல. மறுபடியும் சொல்றேன், அழுத்தி சொல்றேன், நல்லா கவனிங்க. கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அநேகர் வந்து நான் மொட்டியை முடக்கி நான் அப்படியே கொடலை சுருக்கி அப்படியே 3 நாள் 4 நாள் உபவாசம் இருக்கிறதுனாலதான் பிதாவாகி தேவன் என்ன செய்யறாரு? நீ நோக்கி பார்க்கிறாரு. இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கிடையாது, கிடையாது. உங்க உபவாசம் கிடையாது, உங்க குடல் சுருக்க கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் முகம், இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்த்துதான் உங்க என்ன செய்யறார்? முகத்தை அவரு பார்க்கிற தம்முடைய சொந்த குமாரனை இயேசு கிறிஸ்துவின் முகத்தை அவர் என்ன செய்தார்? புறக்கணித்தார். எதற்காக? உங்க முகத்தை நோக்கி பார்ப்பதற்காக. ஆகவே இன்னைக்கு நான் உபவாசம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவர் என்ன செய்யறாரு? என்னைய நோக்கி பார்க்கிறாரு. எதனால? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக. இயேசு கிறிஸ்து நிமித்தமாக என்னுடைய ஜெபத்துக்கு என்ன செய்யறார்? கர்த்தர் பதிலை தருகிறார். ஆமென். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஒருவேளை நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவராக இருக்கலாம். உங்கள் கணவனாலே, உங்கள் மனைவியினாலே, உங்கள் பெற்றோராலே, உங்கள் பிள்ளைகளாலே, உங்கள் உறவினர்களாலே, உங்கள் உடன் பிறந்தவர்களாலே ஒருவேளை நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக வந்து உட்கார்ந்து இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை புறக்கணிக்கல. கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை வாழ வைக்கிறார்.
கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து நிறுத்துவார். நீங்கள் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் சாக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தீர்க்காயுசாய் வாழலாம், நீங்கள் சுகத்தோடு வாழலாம், நீங்கள் ஆரோக்கியத்தோடு வாழலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தின் நிமித்தம் மனுஷன் தேவனை விட்டு தூரமா போனான். தேவன் மனுஷனை விட்டு தூரமா போல, மனுஷன் தான் தேவனை விட்டு தூரமா போயிட்டான். பாவம் தேவனை மனிதனை பிரித்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனை மனிதனை இணைத்து விட்டார். கல்வாரி சிலுவையின் மூலமாக அவர் புறக்கணிக்கப்பட்ட நிமித்தமாக பரலோகத்தின் தேவனையும் பாவியான மனிதனையும் இயேசு கிறிஸ்து அவர் இணைத்து விட்டார். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு.